முன்னொரு காலத்துல இந்துக்கள் பட்ட கஷ்டங்களை பார்த்து சிவபெருமான் பலவிதமான திருவிளையாடல்களை நடத்தி பல அற்புதங்களை நிகழ்த்தியிருக்காரு. நம்ம மக்களை நல்வழிப்படுத்தி அவங்க வீரர்களாக வாழ பல வழிகளை சொல்லியிருக்காரு. அப்போ ஒரு முறை மேல்லோகத்துல தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் யுத்தம் வந்துச்சு. 7 அடி உயரத்துல அசுரர்கள் பிரம்மாண்டமா இருப்பாங்க. தேவர்கள் அசுரர்களை எதுவும் பண்ண முடியல. அப்ப தேவர்கள் சிவபெருமான வேண்டாங்க. அப்ப பார்க்கடல்ல கடைஞ்ச நஞ்ச சிவபெருமானே சாப்பிட்டாரு. அப்போ சிவன் இறந்து போயிட்டாரா? இல்ல ராஜா, பரமசிவனை அழிக்கவே முடியாது. அங்கிருந்த பார்வதி தேவி அவரோட தொண்டையை அழுத்தி விஷத்தை நிப்பாட்டிட்டாங்க. அத பார்த்த ஜனங்க திரு நீலகண்ட சந்திரமௌலீஸ்வரர்னு அவரை புகழ்ந்தாங்க. சிவபெருமான் ரொம்ப நல்லவராமா? தனக்காக மட்டுமே வாழ்றவன் மனுஷன், இந்த உலகத்தையே காப்பாத்துறவன் சந்திரமௌலி. வேற ஏதாவது கதை இருந்தா சொல்லுமா? சிவபெருமானோட மகனான சுப்பிரமணியர் அவங்க அம்மாவான பார்வதி தேவிக்கு பெரிய கோட்டை கட்டி அவங்கள நல்லபடியா பாத்துக்கிட்டாரு. நான் கூட பெரியவனானதும் உனக்காக பெரிய மாளிகை கட்டி தருவாமா. உனக்கு எந்த கஷ்டமும் வராம பாத்துப்பேன். உன்னை மகாராணி மாதிரி வச்சுப்பேம்மா. நீ கண்டிப்பா பெரிய ஆளா விடா. அசோக், நீ ஏடா எங்க அம்மாக்கு வீடு கட்டுறது? உங்க அம்மாக்கு கட்டு போ. அசோக், ஏன்டா அப்படி பண்ண? எல்லாரும் அப்படிதான் சொல்றாங்க. அவங்க அம்மா இறந்து போனனே அப்பா உன்னை 2ஆம் தரமா கட்டிட்டாராம். அப்ப நான் மட்டும் தானே உன் புள்ள? அவ அவங்க அம்மா புள்ள தானே? தப்பு ராஜா. ராமலட்சுமணன் கூட ஒரு தாய் வயித்துல பொறுக்கலடா. அண்ணன் தம்பிங்கன்னா அவங்களதான் உதாரணமா சொல்லுவாங்க. நீங்களும் அவங்கள மாதிரி தாண்டா இருக்கணும். நீங்க 2 பேரும் எப்பவும் சண்டை போட்டுக்க கூடாது. அதை என்னால தாய்க்க முடியாதுடா. அதை பார்த்து நான் செத்தே போயிடுவேன். அம்மா அம்மா அம்மா, இன்னைக்கு உன் பிறந்த நாள் அம்மா. உனக்கு இஷ்டமான ரெட்டை மாம்பழை கொண்டு வந்திருக்கம்மா. அம்மாவுக்கு எது பிடிக்கும்னு உனக்கு தான் ராஜா தெரியும். பழம் ரொம்ப நல்லா இருக்கு. எங்க இருந்து வாங்கிட்டு வந்த? சண்முகான தோட்டத்துல இருந்து திருடிட்டு வந்திருக்காமா. ஏண்டா திருட்டுத்தனமா பண்ற? இல்லம்மா. போய் சொல்றாமா. பள்ளிக்கூடம் போகாம திருட்டுத்தனம் பண்ணிட்டு வந்திருக்கான். உன் மேல சத்தியம் பண்ண சொல்லு. இப்ப சத்தியம் பண்றா? திருட்டுத்தனமா பண்ற? நீ எவ்வளவு பெரிய ஆளா வருவேன்னு நினைச்சிட்டு இருந்தடா. இவ்வளவு கேவலமா நடந்துக்கிட்டியே. சொல்றா, இனிமே இப்படி பண்ணுவியா? சொல்லு. போடா. உன் மூஞ்ச பார்க்கவே எனக்கு அவமானமா இருக்கு. இனிமே முன்னாடி நிக்காத, போ. மளிகை கடைக்காரர் ஊறுகாய்க்கு மாங்காய் கேட்டாரு, கொடுத்துட்டியா? கொடுத்துட்டேன்ப்பா. சண்முகண்ணே, என்னம்மா? என் பெரிய பையன் இதை உங்க தோட்டத்துல இருந்து திருடிட்டு வந்துட்டான். மன்னிச்சிடுங்கண்ணே. அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. உனக்கு இஷ்டம்னு கேட்டான். அதுக்கு என்ன எடுத்துக்கனதுக்கு? ஆஹா, நான் சும்மா எடுத்துக்க மாட்டேன். தோட்டத்துல வேலை செஞ்சுட்டு எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போனாமா. இன்னும் 4 பழம் பறிச்சுட்டு போடான்னு சொன்னேன். நானும் என் தம்பி மாதிரி ரெட்டை பழம்னா அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னா, அதான் பறிச்சுட்டு போடான்னு சொன்னேன். சந்திரா, 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 கண்ணா, சந்திரா, சந்திரா. ஏண்டா ராஜா இப்படி செஞ்ச? சத்தியம் பண்ணன்னு சொன்னப்போ பண்ணிருக்கலாம் இல்லையா? உண்மையை தவிர வேற எதுவும் நான் பேச மாட்டேம்மா. வீட்டுக்கு போலாம் வரியா ராஜா? தூக்கமா வருதுமா. உன் மடியிலேயே கொஞ்ச நேரம் படுத்துக்கிறேனே. நல்லவன் என்றும் நீயடா, தெள்ளிய
போனேனே. விதி செய்திட்ட பிழையை திருத்த பார்த்தேனே. தெரிகிற தெய்வமாய் கண்ணெதிரில் வந்தாயே. மகனென எனக்கொரு புது வாழ்க்கை தந்தாயே. நல்லவன் என்றும் நீயடா, தெள்ளிய வெள்ளை பாலடா. உனதன்பால் இதயம் உருகி போனேனே. விதி செய்திட்ட பிழையை திருத்த பார்த்தேனே. அம்மா அப்பா. அண்ணா ஸ்பீடா போங்கண்ணா. அண்ணா ஸ்பீடா போங்க. இன்னும் போங்க ஸ்பீடா. ஃபாஸ்ட்ண்ணா, ஃபாஸ்ட். உன் கண்களில் காவேரி துடுப்புமின்றி துணையுமின்றி அந்தமில்லா கடலில் தோணி செலுத்துகின்றாயே. கருவிலே நீ பிறக்கவில்லை, அன்னை செய்த தவறுமில்லை. தாயை போன்றே உன்னை பார்க்கின்றேன். இறைவனே, இனி இந்த தலைமகனை காப்பாற்று. தமிழிடம் தழைக்கவே இந்த மகனை நீ போற்று. நல்லவன் என்றும் நீயடா, தெள்ளிய வெள்ளை பாலடா. உனதன்பால் இதயம் உருகி போனே. அந்த இரவு தமிழ் அகதிகளின் வாழ்வையே அழித்துப் போட்டது. உருக்குலைந்து, உடைமைகள் எரிந்து, உறவுகள் பிரிந்து, வாழ்க்கையின் ஓரத்திற்கே அவர்கள் ஓட்டப்பட்டார்கள். அம்மா அம்மா சந்திரா, சந்திரா, வாடா வாடா. அவங்க வந்துருவாங்க, நீ வாடா. அம்மா தம்பி பாத்தீங்களா? ஏறு, ஏறுடா. ஓ, ஏறுங்க ஏறுங்க, சீக்கிரம் ஏறுங்க. எடுங்க எடுங்க. சந்திரா, சந்திரா. அம்மா, அண்ணா. இங்கே, அங்க, அங்க உள்ள. சந்திரா, சந்திரா, என் பையன் உள்ள இருக்கான். அம்மா அம்மா தம்பி சந்திரா, அம்மா அம்மா டேய் டேய், குதிச்சா நீ செத்து போயிடுவா. அம்மா, பின்னாடி தம்பி. தம்பி அவங்க வந்துருவாங்க. சந்திரா, ஐயோ, கடைசி படம் போகுது. போங்கம்மா, சீக்கிரம் போங்க. போங்கம்மா, போங்க, எழுந்துருங்க. என் பேரு மௌலி. சந்திரன். பாண்டியராஜ் சார், இவங்களோட சேர்த்து இது வரைக்கும் குறைஞ்ச கூலிக்கு அதான் நீங்க அடைக்கலம் கொடுத்த அகதிகளுடைய எண்ணிக்கை 3000க்கு மேல இருக்கும். அதான் எங்களை கூட தேங்க்யூ சார். அவனுங்க என்ன வேலை பார்க்கணும்னு சொல்லு. சொல்றேன் சார். இங்க பாருங்க, நீங்க எல்லாரும் இந்த ஊருக்குள்ள அனுமதி இல்லாம நுழைஞ்சிருக்கீங்க. நியாயமா பார்த்தா உங்களை வெளியே துரத்தணும். ஆனா பாண்டியராஜன் உங்க மேல பரிதாபப்படுறாரு. அதனாலதான் நாங்க கண்டுக்காம இருக்கோம்.
பேசாம இந்த வெத்து பேப்பர்ல கையெழுத்து போட்டுட்டு அவர் போடுறதை சாப்பிட்டுட்டு வாய முடிக்கிட்டு இருங்க. வெத்து பேப்பர்ல கையெழுத்து எதுக்கு போடணும்? இது ரொம்ப அநியாயம். நாங்களும் படிச்சவங்க தான், எங்களுக்கு தெரியும். இங்க வேலை இல்லைன்னா வேற எங்கேயாவது போய் படிச்சுக்கிறோம். நாங்க இதுல கையெழுத்து போட மாட்டோம். ஏய், பார்த்தல, எதிர்த்து நிக்கிறவன் சாக மாட்டான், பின்னாடி நிக்கிறவன் செத்துருவான். கப்பல்ல சரக்கு ஏத்துறது இறக்குறது என்னுடைய தொழில். அது வெளி உலகத்துக்கு. அது இல்லாம நம்பர் 2 பிசினஸ் ஒன்னு இருக்கு. அதுதான் இந்த பாண்டிய தூத்துக்குடிக்கு ராஜாவாக்கி இருக்கு. கடத்தல் பொருளை கப்பல் கரைக்கு வந்தப்புறம் இறக்குறது கஷ்டம். கண்ட நாய்க்கும் காசு கொடுக்கணும். அதனால கப்பல் கடல்ல இருக்கும் போதே சரக்கு கரைக்கு வந்துடணும். அதுதான் நீங்க செய்ய வேண்டிய வேலை. இல்லீகல் வியாபாரங்கிறதுனால ஆபத்து நிறையவே இருக்கும். சமயத்துல சண்டை கூட நடக்கலாம். அவங்கள பார்த்து பயந்தோ கஸ்டம்ஸ்க்கு பதறியோ சரக்கு அங்க விட்டுட்டு வரக்கூடாது. வெறும் கையை ஆட்டிக்கிட்டு வந்தா அங்க காப்பாத்திக்கிட்ட உங்க உயிர் இங்க போயிடும். இப்ப அவன் உயிரோட இருப்பானா இல்ல செத்துருப்பானா? செத்துருப்பானே. இவ்வளவு நேரம் எப்படின்னா இருப்பான்? ஆளு நேரம் க்ளோஸ் ஆயிருப்பானே. பந்தயம் எவ்வளவு? அவன் செத்துருப்பானே. என் பந்தயம் 500. என் பந்தயம் 800. 1000 ரூபாய் என் பந்தயம். என் பந்தயம் 1200. என் பந்தயம் 1500. கண்டிப்பா அவன் உயிரோட தான் இருப்பான். என் பந்தயம் 2000. டேய், தூக்குங்கடா. எனக்கு தெரியும்டா அவன் சாக மாட்டான்னு. அவனோட பாடி பாக்ஸ் ஆபீஸ். ஷிப்ல இருந்து சரக்கு இறக்கிட்டாங்கன்னு தெரிஞ்சு நாங்க வர்றதுக்குள்ள எங்க கண்ணில் படாம எப்படி போச்சு? நடு சமுத்திரத்துல அதை எங்கடா மறைச்சிங்க?